தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. இவங்க என்ன கல்யாண நாள் டேட் எல்லாம் வேற ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. என்ன பண்றது? இந்த தீனா வேற அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினானா இல்லையான்னு தெரியல. ஐயோ, தேவையில்லாம ஒத்துக்கிட்டோமோ அவசர அவசரமா. இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு வேற முகூர்த்த புடவை தாலிலாம் எடுக்கணும்னு ரெடியாகி வேற வர சொல்லியிருக்காங்க. இப்ப போனா முகூர்த்த புடவைலாம் எடுத்துருவாங்களே. இல்ல, நம்ம தீனாக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் என்னனாலும் முடிவெடுக்கணும். எனக்கு ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு? ஹலோ தீனா, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீயே ஃபோன் பண்ணிட்ட. என்ன ஸ்ரீ, என்னாச்சு? எதுக்காக இப்ப இவ்ளோ பதட்டமா பேசிட்டு இருக்க? தீனா, விளையாடுறியா? இன்னைக்கு முகூர்த்த புடவை தாலிலாம் எடுக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்கடா. ஏய், முகூர்த்த புடவை எடுக்க போறாங்க தீனா. அப்புறம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணா முகூர்த்த புடவை தாலி எல்லாம் எடுக்காம நடக்குமா ஸ்ரீ? அதுக்கு தானே கூட்டிட்டு போறாங்க. அதுக்கே நீ இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுற? தீனா, விளையாடாத. நான் ஒன்னும் விளையாடல. நீ தான் தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்க. இங்க பாரு, நாம ஆல்ரெடி முடிவு பண்ணது தானே. எதுக்கு இப்ப தேவையில்லாம பயப்படுற? கல்யாணம்னு ஒண்ணு ஃபிக்ஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நடக்கதான் செய்யும். அதை நம்ம எதுவும் அவாய்ட் பண்ண முடியாது. இங்க பாரு, நம்ம நினைச்சதை நடக்கணும்னா எல்லாத்தையும் பொறுத்து போய் தான் ஆகணும் ஸ்ரீ. எனக்கு புரியுது தீனா. இருந்தாலும் முகூர்த்த புடவை நம்ம கல்யாணத்துக்கு நாம 2 பேரும் போய் எடுக்கணும். அதை விட்டுட்டு வேற யார் கூடவோ போய் எடுக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கலடா. எனக்கு புரியுது ஸ்ரீ. இருந்தாலும் நீ கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. இப்ப போய் நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுக்க முடியுமா? ஆனா நீ கவலைப்படாத. நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறப்போ நான் உனக்காக எடுத்து வச்சிருக்க புடவையில தான் நம்ம 2 பேர் கல்யாணமும் நடக்கும். சரியா? இப்போ அவங்க சொல்றாங்கன்றதுக்காக உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல காஸ்ட்லியா எடுத்துக்கோ. எப்படி இருந்தாலும் உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து ஏதாச்சும் கொஞ்சம் நமக்கு வரணும் தானே. அது மாதிரி நினைச்சுக்கோ. சரியா? போய் எடு. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத ஸ்ரீ. அவங்கெல்லாம் நல்ல பணக்கார ஆளுங்கன்னு தானே சொல்ற. அப்புறம் என்ன ஸ்ரீ, அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. சரியா? போய் எடுத்துக்கோ. ம், அப்புறம் தீனா, நம்ம மேரேஜுக்குன்னு இன்னைக்கு அம்மா அப்பா கொஞ்சம் நகை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாவ், சூப்பர் ஸ்ரீ. அப்போ உனக்காக நகையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்களா? அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எடுத்துக்கோ. ம் சரி, ரொம்ப நேரம் என்கிட்டயே பேசிட்டு இருந்தீனா அப்புறம் யாருக்காச்சும் டவுட் வரப்போகுது. நீ கிளம்பி போ. ஓகே தீனா, பாய். பை. இவன் என்னமோ சொல்லிட்டான். ஆனா நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் அவங்க வீட்ல இருந்து எடுத்து கொடுக்குற புடவை. ம், சரி, இதுல என்ன இருக்கு? நல்லா காஸ்ட்லியான புடவையா இருந்தா 2 எடுத்துக்க வேண்டியதுதான். இதுல என்ன தப்பு இருக்கு? என் பிள்ளைங்க கூட ரெடியாகி வந்துட்டீங்க. இன்னும் உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. அப்பா, அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தானேப்பா வருவாங்க. சரிதாம்மா. இருந்தாலும் நல்ல நேரத்துக்குள்ள போய் முகூர்த்த புடவை தாலிலாம் எடுக்கணும்ல. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றாளோ தெரியல. லக்ஷ்மி. அப்பப்பா, இதோ வந்துட்டேங்க. அப்பா, பார்த்து இருந்துக்கோங்க. அம்மா கிட்ட அடி வாங்கிடாதீங்க. அது வேணா கரெக்ட் தான்டா மீரா குட்டி. நான் வேற இப்ப இருக்க ஆர்வத்துல அவளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அவ எதுவும் வந்து கோபத்துல அடிச்சிடாம. அக்கா, என்னாச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எப்பயும் போலதான் இருக்கேன். இல்லக்கா, உன் ஃபேஸ் பார்க்கவே ரொம்ப டல்லா இருக்கு. என்னாச்சு? ஆமாடா ஸ்ரீ, உன் ஃபேஸே ரொம்ப டல்லா இருக்குமா? என்னாச்சுடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நைட்டு கொஞ்சம் கண்ணு முழிச்சு வேலை பார்த்தனா, இன்னைக்கு லீவ் போடுறேன்னு. அதான்ப்பா, கொஞ்சம் தலைவலியா இருக்கு. ஐயோ, என் பிள்ளைக்கு தலைவலிக்குதான். டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கிறியாமா? இல்லப்பா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ரொம்ப தலைவலி இருந்தா சொல்லுடா. போற வழியில கூட ஏதாச்சும் காஃபி குடிச்சிட்டு போலாம். அப்பா, அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. நான் நல்லா தான் இருக்கேன். சரிடா. அப்பா, அப்பானும் பிள்ளைங்களும் கொஞ்ச நேரம் என்ன ரெடியாக விடுறீங்களா? இவளுங்க மட்டும் எவ்வளவு அழகா ரெடி ஆயிருக்காங்க. ஏங்க, நான் புடவைய மாட்டிட்டு வரதுக்குள்ள எதுக்குங்க அப்படி கத்துவீங்க? அப்பா, நான் தான் சொன்னேன்ல. தப்புதாம்மா லட்சுமி, தப்புதான். விடு, கிளம்பலாமா? ஸ்ரீநிதி, என்னம்மா? இங்க பாருமா,
வரவங்க கிட்ட நல்லா மரியாதையா வாங்க போங்கன்னு பேசணும். சரியா? யாராச்சும் ஏதாச்சும் கேட்டா பதில் சொல்லணும். இங்க பாரு, வரவங்க உங்க மாமியார் வீட்டு ஆளுங்க. அதனால எல்லார்கிட்டயும் நல்ல பிள்ளையா அடக்க ஒடுக்கமா பொறுப்பா நடந்துக்கணும். அவங்க ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா சரின்னு எடுத்துக்கோ. அதை விட்டுட்டு அங்க எனக்கு பிடிக்கல, நான் இதுதான் எடுத்துப்பேன்லாம் அடம் பிடிக்காத. அது எப்படிம்மா எனக்கு தான் எடுத்துக்கணும்னு சொல்றீங்க? அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி தானே எடுக்க முடியும். அது எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்துக்க முடியும்? எல்லாம் சரிதான் ஸ்ரீநிதி. இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதாச்சும் எடுத்து கொடுத்தா வேண்டான்னு சொல்லாம எடுத்துக்கோ. புரியுதா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இங்க பாருங்கம்மா, அப்படிலாம் என்னால மாத்திக்க முடியாது. எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் என்னால எடுத்துக்க முடியும். அவங்க சொல்றாங்கன்றதுக்காகலாம் சரி சரின்னு எடுத்துக்க முடியாது. ஏ லக்ஷ்மி, விடு, அங்க பாத்துக்கலாம். அவங்கெல்லாம் கண்டிப்பா இவளுக்கு பிடிக்காத ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. தேவையில்லாம போற நேரத்துல ஏன்டி டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்க? வா கிளம்பலாம். இல்ல மாமா. நீ வாமா கிளம்பலாம், வாங்கம்மா. சரிப்பா. வாங்க மேடம், வாங்க வாங்க. எந்த மாதிரி புடவை பாக்குறீங்க, எந்த ரேட்ல பாக்குறீங்கன்னு சொல்லுங்க மேடம். எங்க பையனுக்கு கல்யாணமா, எங்க மருமகளுக்கு முகூர்த்த புடவை எடுக்கலான்னு வந்திருக்கோம். அப்புறம் கம்மி ரேஞ்சில கூட 2 புடவையும் எடுக்கலான்னு பாக்குறோம். கொஞ்சம் புடவையெல்லாம் எடுத்து காட்டுறீங்களா? கண்டிப்பாம்மா. முகூர்த்த புடவை எல்லா பட்டுலையுமே இருக்குது, எல்லா ரேஞ்சிலுமே இருக்கு. உங்களுக்கு எந்த ரேஞ்சில வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ள நான் எடுத்து போடுவேம்மா. அம்மா, எங்களுக்கு காசெல்லாம் முக்கியம் இல்ல. எங்க மருமகளுக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அவங்க எடுத்துக்கட்டும். கட்டிக்க போறது அவ தானே. என் பையனும் மருமகளும் சேர்ந்தே செலக்ட் பண்ணுவாங்க. நீங்க எல்லா ரேஞ்சிலுமே ஒன்னு எடுத்து போடுங்க. அதுல எது நல்லா இருக்கோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கட்டும். அப்படியா? சரிங்கம்மா. அம்மா சொல்றது கேட்டியாடா மச்சான்? நீயும் உன்னோட வைஃபும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணணுமா? டேய், ஏன்டா நீ வேற? டேய், அம்மா சொன்னது தானே சொன்னேன். அது மட்டும் இல்லடா மச்சான், எல்லா பொண்ணுமே தனக்கு ஹஸ்பண்டா வரவரு, தன் ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்களாண்டா மச்சான். அப்படி பாக்குறப்போ அதே இது மேரேஜ் வேற. சோ நீ ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு கண்டிப்பா சிஸ்டரும் ஆசைப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால நீ வேணா செலக்ட் பண்ணி பாரு, அந்த ட்ரெஸ்ஸை தான் கண்டிப்பா அவங்க எடுப்பாங்க. டேய், என்னடா லாஜிக் இது? அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தாதான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அதை விட்டுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தா நானாடா கட்டிக்க போறேன்? அவங்க தானே கட்டிக்க போறாங்க. என்னடா நீ வேற? இதெல்லாம் ஒரு லவ், ஒரு ஃபீல்டா மச்சான். நீ ஆசைப்பட்டு அவங்களுக்கு அது எடுத்து கொடுக்க, அவங்க ஆசைப்பட்டு அது கட்டிக்கிட்டு வந்து உன் முன்னாடி நிக்க, அதெல்லாம் ஒரு ஃபீல்டா. இப்போ உனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லாம இருக்கலாம். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க இந்த saree கட்டுறப்போ கண்டிப்பா உனக்குள்ள அந்த ஃபீல் வரும்டா. ம், ம். காட்டி, இங்க பாருப்பா. பாக்குறேம்மா. மேடம், இந்த புடவைங்கெல்லாம் 20-25,000 வரும் மேடம். இந்த புடவைலாம் நியூ மாடல்ல வந்திருக்கு மேடம். பாருங்க மேடம், உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தா இதுல இருந்து காட்டுறேன். அம்மாடி பாருமா. காட்டி பாருப்பா. உங்க 2 பேருக்கும் ஏதாச்சும் பிடிச்சிருந்தா தனியா எடுத்து வைங்க. அம்மா, கட்டிக்க போறவங்க அவங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கட்டும். நான் எதுக்கு? என்னப்பா தம்பி, புதுசா கல்யாணம் ஆக போகுதுல்ல, அதான் உங்களுக்கு தெரியல. ஒன்னு தெரிஞ்சுக்கோப்பா, எல்லா பொண்ணுக்கும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அது எல்லா பொண்ணும் சொல்லலைனாலும் மனசுல இருக்க ஆசைதான். நீ வேணா எடுத்து வச்சு பாரு. அதுல அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோல. இவன் எடுத்து கொடுக்கறத தான் நாங்க எடுத்துக்கணுமாக்கோம். ஏன், எனக்கு பிடிச்சதான் நான் எடுப்பேன். யார் இவன்? எனக்கு பொண்ணவை செலக்ட் பண்றதுக்கு இவன் யாரு முதல்ல? இவன் எடுத்து கொடுக்கறதெல்லாம் நான் எதுக்கு எடுக்கணும்? கரெக்டா சொன்னீங்க. புதுசா கல்யாணம் ஆக போதில்ல, அதான் பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியல. நீ அப்படியே வேற கலெக்ஷன்ஸ் காட்டுங்கம்மா. சரிங்கக்கா. இந்த ரெட் கலர் saree ரொம்ப அழகா இருக்கு. இது எப்படி சொல்றது? ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கலனா சொல்லலாமா வேண்டாமா? அம்மாடி, இந்த 2 புடவையும் புது மாடல் தெரியுமா? இந்த மாடல்ல வேற கலர்ஸே இல்ல. இந்த கலர்ஸ் தாம்மா. அதுவும் இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கும். இத 2-3 பேர் ஏற்கனவே வாங்கிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருக்கும்மா. இது வேணா பாக்குறியா? என்னக்கா நீங்க ரெட் கலரு பச்சை கலர்னு காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க? யாராச்சும் இப்படிதான் புடவை கட்டுவாங்களா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. கொஞ்சம் இங்கிலீஷ் கலர்ஸ்ல காட்டுங்கக்கா. என்ன மச்சான் அப்படி பாக்குறேன்? ஒன்னும் இல்ல. என்னன்னு நான் சொல்லட்டா மச்சான்? உன் மனசுல அந்த ரெட் கலர் saree நல்லா இருக்கும் அப்படின்னு தானே நினைச்சேன். டேய், எப்படிடா? இதே எனக்கு ஒரு ஆச்சரியமாடா. உனக்கு ரெட் ஷேட்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கல. அப்புறம் என்ன பண்ண முடியும்? புரியுது. சரி சரி விடுறா. இப்பதானே கல்யாணத்துக்கு தானே பாக்குறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துக்கோ. என்னவோ மச்சான், நம்ம போய் அங்க உட்காரலாமா? இங்க எதுக்குடா நம்ம தேவையில்லாம நிக்கிறோம்? எப்படியும் நம்ம நினைக்கிறதோ நம்ம சொல்றதோ அவங்க எடுக்க போறது இல்ல. அவங்களுக்கு பிடிச்சதுதான் எடுக்க போறாங்க. அப்படி இருக்கப்போ தேவையில்லாம நாம எதுக்கு இங்க நிக்கணும்? வாடா போலாம். அதுவும் கரெக்ட் தான். ஆனா அம்மா, நான் சொல்லிக்கிறேன். அம்மா. என்னப்பா, இந்த புடவையில ஏதாச்சும் பிடிச்சிருக்கா? மா. என்ன கார்த்தி? மா, அவங்க தானம்மா கட்டிக்க போறாங்க.
அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரியே எடுத்து கொடுங்க. நானும் சூர்யாவும் அங்க போறோம்மா. நீங்களே செலக்ட் பண்ணுங்கம்மா. என்ன பிள்ளையோடா நீ? இப்பவே இவ்வளவு வெக்கப்பட்டா எப்படிடா? கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இருந்தே பழகிக்கோ. பின்னாடி என் மருமகளுக்கு என்ன வேணுமோ நீ தான் பார்த்து பார்த்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்ப இருந்தே பழகுனா தானே. அம்மா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ நீங்க எடுங்க. அக்கா விடுங்கக்கா, புள்ள பாவம் போட்டோம். கார்த்தி நீ போப்பா. சரிங்கம்மா. என்ன பிள்ளைய போ, இப்படி எல்லாம் வெக்கப்பட்டா எப்படி? என்னக்கா நீங்க? இப்பதானே கல்யாணம் ஆக போகுது. எல்லா பிள்ளைங்களுக்கும் வெக்கம் இருக்கதான் செய்யும். நீங்க என்னன்னா சும்மா இருங்கக்கா. மருமகளுக்கு பிடிச்சதாவே இப்ப எடுத்துக்கிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பாங்களோ எப்படி எடுப்பாங்களோ அதை அவங்க பாத்துக்கிட்டோம். இப்ப வேண்டாம்க்கா விடுங்க. அதுவும் சரிதான். அம்மாடி நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. அவனுக்கு இந்த மாதிரி புடவை எடுத்தெல்லாம் பழக்கம் இல்லையா, அதான். அட என்ன நீங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. அவங்க இவ்வளவு நேரம் நிக்க வச்சு எடுக்க சொன்னா பொறுமையா இருப்பாங்களா? பரவாயில்ல விடுங்க நீ. இவளுக்கு தானே எடுக்கணும், இவளுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பாத்துக்கிட்டோம் அண்ணி. கரெக்ட் தான் அண்ணி. மருமகளே நீ எடுமா. இந்த புடவை நீ கேட்ட மாதிரி இருக்கு பாரு, இது உனக்கு பிடிச்சிருக்கா பாருமா. இது நல்லா இருக்கு ஆண்டி. அக்கா இந்த புடவை என்ன ரேட் வருது? பாப்பா இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குமா. இந்த புடவை மட்டுமே 50,000 வருது. அட இதுல என்ன இருக்குக்கா, பரவாயில்ல. எங்க மருமகளுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டோம். 50,000 தானா? சரி சரி, நடக்காத கல்யாணத்துக்கு இந்த ரேஞ்சே போதும் தான். எப்படியும் எனக்கு என் தீனா 1,00,000 ரூபாய்க்கு குறைவா கண்டிப்பா புடவை எடுக்க மாட்டான். அவன் ரேஞ்சுக்கெல்லாம் நீங்க அவன் கால் தூசுக்கு கூட வர மாட்டீங்க. சரி உங்க ரேஞ்சுக்கு 50,000 அதிகம் தான், இதே எடுத்துக்கிறேன். இதே நல்லா இருக்கா ஆண்டி, இந்த புடவையே எடுத்துக்கிறேன். ஏய் என்னடி சொல்ற? புடவை 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 50,000 ரூபாய். தேவையில்லாம காசு வேஸ்ட் பண்ணாத ஸ்ரீநிதி. இங்க பாரு, இந்த காசு இந்த புடவை அந்த கல்யாணத்தன்னைக்கு மட்டும்தான் கட்ட போற. கொஞ்சம் கம்மியாவே பாரு. அவங்க பெரிய மனசு அப்படிதான் சொல்லுவாங்க. நீ என்னன்னா தேவையில்லாம இவ்வளவு ரேஞ்சில் எடுக்கிற. அவங்க கிட்ட சொல்லு கம்மியா பாரு. மா அவங்க தானம்மா எடுத்துக்க சொல்றாங்க. அப்புறம் அவங்க அப்படிதான் ஸ்ரீநிதி சொல்லுவாங்க. அதுக்காக இவ்வளோ காசு போட்டா புடவை எடுப்ப? நிறைய நல்ல நல்ல புடவை இருக்கு பாரு கம்மி காசுலயுமே, அது எடு போதும். என்ன சன்னி, இவங்களும் எடுத்து தர மாட்டாங்க, எடுத்து தரவங்களையும் விட மாட்டாங்க. இல்ல நீ இந்த புடவை வேண்டாம், வேற பாக்கலாமே. என்ன நீங்க மருமகளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றா, அப்புறம் என்ன இதே எடுத்துக்கலாம். இல்ல நீ இந்த புடவை 50,000 ரூபாய், எதுக்கு அவ்வளோ காசு? இதுல என்ன நீ இருக்கு? கல்யாணம் ஒரு முறை தான் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துக்கு பரவாயில்ல இருக்கட்டும், பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தானே எடுக்கணும். மருமகளுக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன நீ? இல்ல நீங்க சும்மா இருங்க. ஏங்க இதே பேக் பண்ணிடுங்க. சரிங்க. அப்புறம் அண்ணி மீரா எங்க? அவளை காணோம். அண்ணி மீரா பவித்ரா கூட வந்தாளா? அவங்க 2 பேரும் அங்க இருக்காங்க அண்ணி. மீராவையும் கூப்பிடுங்க அண்ணி. அவளுக்கும் ஒரு புடவை எடுத்து கொடுக்கலாம் தான் நினைச்சிட்டு வந்தோம். அவளும் ஒன்னு எடுத்துக்கிட்டோம். என்ன அண்ணி, கல்யாண பொண்ணுக்கு மட்டும்தான் எடுக்கணும், நீங்க எதுக்கு மீராக்கு எடுக்கணும்? மீராக்கு நானே எடுத்துக்கிறேன். அட இதுல என்ன அண்ணி இருக்கு? அவளும் எங்க பிள்ளை தானே, கூப்பிடுங்க. நான் ஒரு புடவை எடுத்து கொடுக்குறேன், நீங்க என்ன வேணாலும் எடுத்து கொடுத்துக்கோங்க. சரிங்க நீ. நீங்க வேற ஏதாச்சும் புடவை பாருங்க நீ, நான் அவளை வர சொல்றேன். ரொம்ப முக்கியம். இப்ப எதுக்கு அவளுக்கு புடவை எடுத்து கொடுக்குறாங்களாமா? எப்படியும் அவ வந்து இன்னும் காஸ்ட்லியா எடுத்துருவாளோ. ஹாய் ஹாய் நிஷா, எப்படி இருக்கீங்க? ஹாய் இனியா. ஹாய்ங்க. இவங்க புதுசா இருக்காங்களே, இவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவ பேரு பவித்ரா. ஓ நீங்க சொன்ன உங்க பார்ட்னர் இவங்க தானா? ஆமா ஆமா. ஹாய். மீரா சொன்னாங்கங்க நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு ஷாப்பை ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. உண்மையா கிரேட்டுங்க. ஆமா மீரா, நீ சொன்ன அபிக்குட்டி இந்த குட்டி தானா? ஆமா ஆமா. ஆனா இன்னைக்கு அபிக்குட்டி மேடம் ஏதோ கோவமா இருக்க மாதிரி இருக்கு. சிரிக்க கூட மாட்டேன்றாங்க. மறந்துட்டாங்களோ? இல்ல இல்ல. ஓ மறக்கலையா? நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? பாரு அப்ப சொல்லு பார்க்கலாம், நான் யாரு? மீரா. பாரு மீரான்னு தெரியுது, அப்புறம் ஏன் இந்த அபிக்குட்டி இவ்ளோ கோவமா இருக்கா? சிரிக்க கூட மாட்டேன்றா மீராவை பார்த்து. அது ஒண்ணும் இல்லைங்க, வரப்போ அண்ணா கூட பைக்ல தான் வருவேன்னு ஒரே அடம். ஆனா அப்பா கல்யாண வேலையா வெளியே போறோம், அதனால பைக்லாம் வேண்டாம் கார்ல தான் பொண்ணுன்னு கூட்டிட்டு வந்துட்டாரா. நான் பைக்ல தான் போவேன் ஒரே அழுக. இப்பதான் சமாதானப்படுத்திருக்கோம், அதான் மேடம் கோவமா இருக்காங்க. அச்சச்சோ, அதான் கோவமா எங்க அபிக்குட்டிக்கு? நான் தாத்தா கூட பேசவே மாட்டேன். அவரு என்ன பைக் வேண்டாம் சொல்லிட்டாரு. இல்லனா நான் அப்பா கூட டொட்டர் பைக்ல வரலான்னு இருந்தேன் தெரியுமா? அச்சோ சோ கியூட்டடி. நான் சொன்னல பாத்தியா எவ்வளவு அழகா பேசுறான்னு. ஆமா மீரா, நீ சொல்றப்ப கூட நம்பல, ஆனா பேசுறது கேட்டா ரொம்ப கியூட்டா இருக்கு. டேய் என்ன மச்சான், ஒன்னும் இல்லடா. நீ இன்னும் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்க கார்த்தி. ஒரு முடிவெடு. அதெல்லாம் நான் முடிவோட தான் இருக்கேன். என் அப்பா சொல்ற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதெல்லாம் ஓகே தான்.
ஆனா எனக்கு அவங்களுக்கும் எனக்கும் செட் ஆகுமானே தெரியலடா. அதுக்கு தான் சொல்றேன், 2 பேரும் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசினா தானே தெரியும். அவங்களும் உன்கிட்ட பேசுற மாதிரி தெரியல. நீயும் பேச மாட்டேன்ற. என்னடா மச்சான் இதெல்லாம்? கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. இன்னும் 2 வாரத்துல கல்யாணம் ஆக போகுது. டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்ப வரையும் ஒரு சின்ன ஃபோன் கால்ல ஹாய் மெசேஜ் கூட இல்லனா எப்படிடா? புரியுது. ஆனா எனக்கு என்னமோ ஃபோன் நம்பர் கேட்கணும்னு சின்னதா கூட தாட் இல்ல. அவங்களுக்கு இருந்திருந்தா கேட்டிருப்பாங்கல்ல. அவங்களும் கேட்காதப்ப விடு. மேரேஜ்க்கு அப்புறம் பாத்துக்கலாம். டேய் எங்க பாத்துட்டு இருக்க? அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாரேன். டேய் உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் கூட சொல்லியிருந்தேன்ல, ஒரு பொண்ண ஃபர்ஸ்ட் டைம் திட்டிட்டேன். ஒரு பொண்ணுகிட்ட தேங்க்ஸ் சொல்லணும், சாரி சொல்லணும். ஒரு சிச்சுவேஷன்ல சொல்லிட்டேன்னு சொன்னனே, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. இப்ப எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சி தான். என்ன? டேய் மச்சான், இத நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. டேய் அது என்னமோ சொல்லணும்னு தோணல. அந்த பொண்ணு பாரு வந்திருக்காங்க. அவங்க தான். எங்க? பின்னாடி பாரு அந்த லாபில. லாபில